அனைவருக்கும் வணக்கம். இது ஜீவாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இந்த உளுந்தை 1 ஹவர் ஊற வச்சு அரைச்சி நம்ம எடுத்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பொடியாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை. சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்குவோம். அதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அப்புறம் வடைக்கு ரெடி பண்ணுவோம். வடைக்கு அரைச்சாச்சு. நல்லா கட்டியாக இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. மாவுலே உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இது நல்லா பிசைஞ்சு வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வடைக்கு பிசைஞ்சு ரெடி ஆகிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு சூடாகிட்டு நம்ம வடையை தட்டி போடலாம். மாவை எடுத்து இப்படி உருட்டி கட்டி அரைச்சிட்டாலே இதுக்கு அரிசி மாவெல்லாம் போட வேண்டாம். தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் போடணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு போட்டுங்க. நான் கட்டியாக தான் அரைச்சிருக்கேன், அதனால் தேவை போடணும். வேகட்டும். ஒரு பக்கம் செவந்துட்டு அடுத்து திருப்பி விடுவோம். அது செவந்தோன்னே எடுத்துட வேண்டியதான். வடை ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல கலர் வரும்போது எடுத்துடுங்க. நல்ல வடை முறுமுறுன்னு இருக்கும். தேங்காய் சட்னியும் உளுந்து வடையும் ரெடி. தேங்காய் சட்னியில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.